வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி, அதாவது பிரிஞ்சி சாதம். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம், முந்திரி பருப்பு, பட்டை, லவங்கம், மிளகாய், கொஞ்சம் கொண்டக்கடலை, சாதா அரிசி தான் எடுத்திருக்கோம். அப்புறம் கொஞ்சம் பிரெட். ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரத்தை வச்சுப்போம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனவுடனே கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சு எண்ணெய் ஊற்றுங்க. பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டு அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் வதக்கிட்டுருங்க. அப்புறம் கொஞ்சமாக 2 மிளகாய் போட்டுங்க, பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. முந்திரி பருப்பு எதுக்கு போடணும்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் போட்டால். அப்புறம் ஆனியன்ஸ், அதை வெங்காயம் போட்டுங்க. வெங்காயத்தை கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஏன்னா வெங்காயம் அதிகமாகக்கூடாது. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் கொஞ்சம் வதக்குங்க. நல்லா இப்போ வதங்கிடுச்சு. வதங்கும் போது கொஞ்சம் புதினா, ஒரு கையளவுக்கு புதினா போட்டு நல்லா வதக்கிடுங்க. முதல்ல பூண்டு ஃபஸ்ட்டு போடுறோம், அப்போ தான் அது கீழே ஒட்டாது. இஞ்சி சீக்கிரமாக ஒட்டிக்கும், அதனால் அதை கொஞ்சம் கடைசியாக போடுவாங்க. இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு போட்டுங்க. எல்லாருமே இஞ்சி பூண்டு சேர்த்து போடுவாங்க, ஆனால் தனித்தனியாக போட்டால் தான் நல்லது. தக்காளி போட்டுங்க. தக்காளி நல்லா நீட்டாக அரிஞ்சு வச்சுங்க. தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுங்க. உப்பு நீங்கள் கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ வேகிறதுக்காக போடுறோம். தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம பீன்ஸ், கேரட் அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை போட்டு அதுவும் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா பண்ணுங்க, கிளறி விடுங்க. பீன்ஸு, கேரட்டு வேகலாம் ரொம்ப நேரம் எடுத்துக்காது, சீக்கிரமாக வந்துடும். உப்பு போடுறதுனாலே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேகும். அப்புறம் இப்போ நம்ம இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி இப்போ ஒட்டாமல் வந்துடும், ஏன்னா தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஈரப்பதம் இருக்கிறதுனால இஞ்சி போடும்போது இப்போ ஒட்டாது. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு வெறும் மிளகா பொடி போடுங்க. இந்த வெறும் மிளகா பொடியே கலர் நல்லா வந்துடும், கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் வந்துடும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கலர்லாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம வச்சுருக்கேன் சோயாபீன்ஸ் போட்டுடலாம். சோயாபீன் அடி பிடிக்க மட்டும் விட்டுறாதீங்க, அடி பிடிக்காமல் நல்லா கிளறிட்டே இருங்க. கொஞ்சோண்டு நெய் ஊற்றி கலருங்க, அப்போ தான் கடைசியில் வாசனையாக இருக்கும். கொஞ்சம் வச்சுருந்த புதினா, கொண்டக்கடலை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கொண்டக்கடலையை நீங்கள் காலையில் செய்ய போகிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சிடணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது போட்டிங்கனாலே வெந்துடும். கொஞ்சமாக லெமன்,
லெமன் விட்டு கிளறிட்டு நம்ம வச்சுருக்க வீட்டு அரிசியை போட்டு செய்யலாம். வீட்டு அரிசியை போட்டு கிளறி விட்டுரு. இது பாஸ்மதி அரிசியில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும், ஆனால் வீட்டு அரிசியில் செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி, விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தேங்காய் இருந்தது இல்லையா, தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம், அந்த தேங்காய் பால் ஊற்றுங்க. தேங்காய் பால் எதுக்குன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு தான் ஊற்றுறோம். இந்த தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா துவைச்சோன்னே மேலே கொஞ்சோண்டு மல்லி இலையை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொஞ்சம் வேக விட்ருங்க. லோ ஹீட்டில் கொஞ்சம் வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதை பார்த்து நல்லா வெந்திருக்கான்னு பார்த்து கிளறி விட்டுட்டு அந்த தண்ணி போகிற அளவுக்கும் கொஞ்ச நாள் தம் கட்டி வைங்க. ஆஃப் பண்ணிடலாம், லோ ஹீட்லேயும் வச்சுக்கலாம். இப்போ தண்ணிலாம் இறங்கி சூப்பராக வந்துச்சு. அவ்வளோதான், நம்ம வெஜ் பிரியாணி ரெடி.